முன்பொரு காலத்தில் ஞானத்திற்கோ வீரத்திற்கோ பெயர் பெறாத தீவிர சோம்பேறித்தனத்திற்கு பெயர் பெற்ற ஒரு மன்னர் ஆட்சி செய்தார். ஆடம்பர விருந்துகளில் மூழ்கி பட்டு மெத்தையில் ஓய்வெடுத்து தோட்ட நிழலில் தூங்கி நாட்களை கழித்தார். மக்களின் நலனை பற்றி அவர் கொஞ்சமும் அக்கறை கொள்ளாததால் மக்கள் துயரமடைந்தனர். அமைச்சர்கள் பலமுறை அவருக்கு அறிவுரை கூற முயன்றனர். மகாராஜா, முன்மாதிரியாக வழிநடத்துங்கள் என வேண்டினர். அவர்கள் சொல்வதை அவர் கேட்டார், ஆனால் பின்பற்றவில்லை. காலப்போக்கில் அவரது சோம்பேறித்தனம் அவரை பாதிக்க ஆரம்பித்தது. அவரது உடல் பலவீனமாகி படுக்கையிலிருந்து எழ முடியாத நிலைக்கு ஆளானார். அண்டை அரசர்கள் தன் சொந்த காலில் கூட நிற்க முடியாத அரசன் என கேலி செய்தனர். மிகவும் மனவேதனை அடைந்தார். நெடுநாட்களுக்குப் பிறகு அவர் தன்னை கண்ணாடியில் பார்த்தார். கண்ணாடியில் தெரிந்தது ஒரு வலிமையான மன்னன் அல்ல, தன் தேர்வுகளால் பலவீனமடைந்த ஒரு மனிதனை பார்த்தார். மாற வேண்டும் என்ற உறுதியுடன், எனக்கு மீண்டும் வலிமையும் ஆரோக்கியமும் திரும்ப உதவுபவருக்கு பெரும் பரிசு வழங்கப்படும் என அறிவித்தார். நாடு முழுவதிலிருந்தும் மருத்துவர்கள், வைத்தியர்கள், மூலிகை வல்லுநர்கள் வந்தனர். அவர்களின் மருந்துகள் தோல்வியடைய ஒரு ஞானி அரண்மனைக்கு வந்து, அரசருக்கு தேவையான மருந்து என்னிடம் உள்ளது, ஆனால் ஒரு நிபந்தனை. மகாராஜா தானே என்னிடம் வந்து அந்த மருந்தை பெற வேண்டும். அரசர் கோபமடைந்தார். என்னால் என் முற்றத்திற்கு கூட நடக்க முடியாது. இவரது இருப்பிடத்திற்கு எப்படி போவேன் என்று கத்தினார். ஆனால் அவரது அமைச்சர்கள் ஞானியின் வார்த்தைகளில் மறைந்திருந்த ஞானத்தை உணர்ந்து, மகாராஜா, உங்களுக்கு என்ன நஷ்டம் வரப்போகிறது? ஒருவேளை இதுவே ஒரே வழியாக இருக்கலாம் என்று வேண்டினர். மனமில்லாமல் அரசர் ஒப்புக்கொண்டார். பெரும் சிரமத்துடனும் காவலர்களின் துணையுடனும் எழுந்து நிற்க முயன்றார். அவரது கால்கள் நடுங்கின, மூச்சிறைக்க ஆரம்பித்தது. அவர் ஒரு அடி எடுத்து வைத்தார், பின்னர் மற்றொரு அடி. சற்று தூரம் நடந்தபின் அவருக்கு களைப்பு மேலோங்கியது. அடுத்த நாள் மருந்து கிடைக்கும் என்ற நம்பிக்கையால் உந்தப்பட்டு அவர் மேலும் முயன்றார். இறுதியில் அரண்மனை வாசலுக்கு அப்பால் சென்றார். ஒவ்வொரு நாளும் அவர் நடந்து சென்ற தூரம் அதிகரித்தது. இறுதியில் ஞானியின் குடிலுக்கு சென்றபோது, நாளை திரும்பி வாருங்கள் என்று சொல்லப்பட்டது. விரக்தியோடு சேர்ந்து அவரது வலிமையும் அதிகரித்தது. அவரது பலவீனமான கால்கள் உறுதியாகின, அவரது மூச்சு நிலையாகியது. ஒரு மாதத்திற்குப் பிறகு ஞானி அவரை புன்னகையுடன் வரவேற்று ஒரு கோப்பையில் நீர் கொடுத்து, இதை குடியுங்கள் என்றார். அரசர் அதை குடித்துவிட்டு, இது வெறும் நீர், மருந்து எங்கே ஐயா என்று குழப்பத்துடன் கேட்டார். அதற்கு அந்த ஞானி, மகாராஜா, மருந்து நீரில் இல்லை, உங்கள் முயற்சிதான் உங்கள் மருந்து. நீங்கள் எடுத்து வைத்த ஒவ்வொரு அடியும் ஒவ்வொரு போராட்டமும் தான் உங்கள் மருந்து. நீங்கள் எளிய தீர்வை தேடினீர்கள், ஆனால் உண்மையான மாற்றம் உங்களுக்குள்ளிருந்து வருகிறது என்றார். இதன் ஆழ்ந்த அர்த்தத்தை உணர்ந்த அரசர் சோம்பேறித்தனத்தை கைவிட்டு புதிய உற்சாகத்துடன் ஆட்சி செய்து தன் ராஜ்யத்தை செழிப்பாக்கினார். வெற்றிக்கு குறுக்கு வழி என்று ஒன்று இல்லை. கடின உழைப்பும் உறுதியும்தான் வெற்றியின் உண்மையான திறவுகோல்கள். நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.